ஹாய் கைஸ், வெல்கம் டு குக் த்ரோ. நான் ஸ்டார்டிங்கில் சொல்லிடுறேன், இந்த வீடியோவை நான் ஃபார்மாலிட்டியாக கொண்டு போகிறதுக்கு எனக்கு இஷ்டமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதை நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட உங்கள் கூட ஸ்ட்ரெயிட்டாக பேசுகிற மாதிரி டிஸ்கஷனாகவே இந்த வீடியோவை நான் ஃபுல்லாக கொண்டு போக போகிறேன். அண்ட் ரியலி மிஸ் யூ ஃப்ரெண்ட்ஸ். நான் உங்களுக்கான ஒரு சின்ன மிஸ்ஸிங் இதை நான் லாஸ்ட்டு மெசேஜை உங்களுக்கு விட்டுட்டு போகிறேன். அண்ட் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அண்ட் நான் ஒரு டிஸ்கஷனாக ஜாலியாக தான் பேச போகிறேன். என்னடா நீ மட்டும் டிஸ்கஷனாக பேச போகிறேன்னு சொல்கிறேன், நான் தமிழ்ஸாக பார்த்து தான் வீடியோக்குள்ளேயே வந்தேன், நீ வேறு என்னமோ இப்போ கதை பேச போகிறேன்றியா, எனக்கு கிளம்பி போட்டுமான்னு கேட்டிங்கன்னா இல்லை நீங்கள் அப்படியே இருங்க, நான் அதை பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாகவே டிஸ்கஷனாக பேச போகிறேன். பட் சூப்பராக அவங்க கூட இன்ட்ராக்ட் பண்ணி பேச போகிறாங்க. நீங்களும் கமெண்ட்டை லீவ் பண்ணுங்கள் எனக்காக. ஓகே, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்காக ஒரு சில பிக்சர்ஸை வீடியோஸை ரெடி பண்ணியிருக்கேன். அதை நீங்கள் ஒரு 2 செகண்ட் அமைதியாக பாருங்கள். அண்ட் அதில் இருக்கவங்க யாருன்னு கொஞ்சம் தெளிவாக பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போ நீங்கள் அந்த வீடியோவை பார்த்துருப்பீங்க. அண்ட் அதில் இருந்து பிக்கில் இருந்தவங்கள எல்லாரையுமே உங்களுக்கு கன்ஃபார்ம் தெரிஞ்சிருக்கும். ஏன்னா அவங்க எல்லாருமே ஒரு பெரிய ஆள்னே வச்சுக்கலாம் கைஸ். யா ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அந்த ஃபஸ்ட்டு பிக்கில் வந்தவரோட ஒரு சின்ன லைஃப் ஸ்டோரியை நான் அப்படியே ஷார்ட்டாக உங்களுக்கு சொல்கிறேன். அவர் ஒரு காலேஜில் சேர்ந்துட்டார். அண்ட் அவர் அந்த ஸ்டடீஸை படிச்சுட்ருக்காரு. பட் அவருக்கு ஸ்டடீஸ் எல்லாம் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இல்லை. அவருக்கு ஒரு பேஷன்னா ரொம்ப பிடிக்கும். அவர் பேஷன் ப்ரோக்ராமிங் அண்ட் டெவலப்பிங் தான் அவரோட பேஷன். அவரோட வேலையை தெளிவாக செஞ்சிட்ருக்காரு. அண்ட் ஒன் டே அவருக்கு ஒரு ஐடியா வருது. அது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஏன் ஒரு சாஃப்ட்வேர் க்ரியேட் பண்ணக்கூடாது, அது ஒரு ஆப். அந்த ஆப்பில் எல்லோரும் அவங்க ஃபோட்டோஸை அப்லோட் பண்ணுவாங்க. அண்ட் அதுக்கு எல்லோரும் லைக்ஸ் பண்ணலாம். யார் அதிக லைக் வாங்குறாங்களோ அவங்க ஒரு பிரிட்டி கேர்ள்னு வச்சுக்கலாம். அந்த மாதிரி ஒரு கண்டெஸ்ட் மாதிரி அவர் கண்டக்ட் பண்ணுறாரு. அண்ட் அந்த வெப்சைட்டை அவர் ஒரே நாளே ரெடி பண்ணுறாரு. அண்ட் அந்த வெப்சைட்டை அவரோட ஸ்கூலோட நெட்ஒர்க்லேயே அதை லைவும் பண்ணுறாரு. அண்ட் அதில் சேர்ந்து யூஸ் பண்ண கொஞ்ச நேரத்துலேயே நிறைய பேர் சேர்றாங்க. ஸோ அதனால் அவர் அவங்க ஸ்கூலோட இன்டர்நெட் டவுன் ஆகுது. ஸோ அதனால் அவரை ப்ரொஃபஷனில் ஒரு 8 மந்த் போடுறாங்க. அண்ட் அதுக்கப்புறம் தான் அவருக்கு இன்னொரு ஐடியா வருது. அண்ட் அந்த ஐடியாவை அவர் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்காக அவர் டே அண்ட் நைட்டாக ஒர்க் பண்ணுறாரு. அண்ட் அதுக்கப்புறம் அவர் ஒரு ஆப் க்ரியேட் பண்ணுறாரு. அந்த ஆப் பார்த்திங்கன்னா இப்போ அதோட ஒர்த்து நீங்கள் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா, இட்ஸ் $1 billion ஒர்த் ஆப். அண்ட் இப்போ அவர் ஒரு கம்பெனியை வச்சு நடத்திட்டுருக்காரு. அண்ட் அது வேறு எதுவும் கிடையாது, அவர் கண்டுபிடிச்ச ஆப் நீங்கள் இன்றைக்கி யூஸ் பண்ணிட்டுருக்க ஃபேஸ்புக். அண்ட் அவர் வேறு யாரும் கிடையாது, மார்க் ஜுக்கர்பர்க். அண்ட் அவர் மட்டும் இல்லை கைஸ், நீங்கள் அந்த வீடியோவில் பார்த்த எல்லாருமே யார் அண்ட் அவர் பேர் என்னது, அவர் யாருன்றதையும் நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன். அவர் மார்க் ஜுக்கர்பர்க்னா ஃபேஸ்புக் ஃபவுண்டர் அண்ட் ட்விட்டர் ஃபவுண்டர். நான் எல்லாருமே அதில் மென்ஷன் பண்ணியிருப்பேன். நீங்கள் பார்த்த வீடியோஸில் இருந்த எல்லாருமே பெரிய ஆளுங்க. பட் அவங்க யார்கிட்டையுமே ஒரு டிகிரி சர்டிஃபிகேட் கூட கிடையாதுன்றது உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும்? யா கைஸ், எல்லாருமே அதில் நீங்கள் பார்த்த அந்த ஃபோட்டோவில் இருந்த எல்லாருமே காலேஜ் ட்ராப் அவுட் ஸ்டூடெண்ட்ஸ். எஸ் கைஸ், இதில் அப்படியே ஒரு சூப்பர் கான்ட்ரவர்சி நியூஸும் இருக்கும். அதை நான் சொல்கிறேன், நீங்களே கேளுங்க. அதாவது காலேஜ் கூட முடிக்காமல் ட்ராப் அவுட் ஆன ஸ்டூடெண்ட்ஸ் உருவாக்குன ஒரு ஆப்பை தான் நம்ம இத்தனை நாள் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அண்ட் பத்தாவதுக்கு நம்ம அதில் தான் போய் வேலை செய்வோன்னு காலேஜ் டிகிரி முடிச்சுட்டு அதுவும் A+ கிரேட் எடுத்தவங்களாம் நாங்கள் ட்ராப் அவுட் ஸ்டூடெண்ட் கீழே தான் போய் நாங்கள் வேலை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது யோசிச்சு பாருங்கள், கூகுளில் நீங்கள் போய் வேலை செய்யணுன்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு இந்தியாவில் இருக்க ஒரு CSE ஸ்டூடெண்ட்டோட கனவுன்னு நீங்கள் சொல்லலாம். யா கைஸ், ஆனால் அவரே பார்த்தீங்கன்னா ஒரு ட்ராப் அவுட் ஸ்டூடெண்ட் தான் கைஸ். நான் அவரே ஒரு ட்ராப் அவுட் ஸ்டூடெண்ட் தான் சொன்னதை நீங்கள் தப்பாக நினச்சிக்காதீங்க. நான் எதுக்காக சொல்ல வந்தேன்னா, ஆக்சுவலாக அவர் ஒரு ட்ராப் அவுட் ஸ்டூடெண்ட் தான். பட் அவர் எத்தனை டிகிரி ஹோல்டருக்கும் அண்ட் சர்டிஃபிகேட் ஹோல்டர்ஸுக்கும் வேலை கொடுத்துருக்காரு. ஆனால் நீங்கள் யோசிச்சு பாருங்கள், அவர் ஒரு ட்ராப் அவுட் ஸ்டூடெண்ட். அவர் இத்தனை பேர் ஒரு சர்டிஃபிகேட் ஹோல்டர்ஸ்க்கு வேலை கொடுத்துருக்காரு. அது எப்படி அவரால் முடிஞ்சுது அப்படின்றத நம்ம யோசிக்க வேண்டிய விஷயமே. அண்ட் அவங்களும் பார்த்திங்கன்னா நம்மளை மாதிரி ஒரு காலேஜ் லைஃப்பில் ஸ்டார்ட் பண்ணவங்க தான். பட் அங்கே நடந்ததில் அங்கே இடைப்பட்ட காலத்தில் நடந்த ஏதோ ஒன்றுத்தில் தான் அவங்க பெரியாடாக இருக்காங்க. அண்ட் நம்ம சர்டிஃபிகேட்டை வாங்கிட்டு அவங்க கீழே வேலை பார்க்குறதுக்காக சுற்றிட்டு இருக்கோம். அண்ட் அங்கே என்ன நடந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்றத நான் அவங்க கூட ஷேர் பண்ணுறேன். அவங்க எல்லாருக்குமே ஒரு பேஷன் இருக்குது கைஸ். யா, தே டெடிகேட்டட் டு தேர் பேஷன்ஸ். அவங்க பேஷனுக்காக அவங்க எதை வேணால் இழக்க ரெடியாக இருந்தாங்க. அண்ட் அதுக்காக அவங்க ஹார்ட் ஒர்க் போட்டாங்க கைஸ். நமக்கு பேஷன் என்ன இருக்கோ, இங்கே பாதி பேருக்கு பேஷன்னாலே என்னன்னு தெரியாது. அண்ட் சில பேர் பேஷனையும் கோலியும் ஒன்றா வச்சுக்கிட்டு குழம்பிட்டு சுற்றுறாங்க. யா கைஸ், நீங்கள் உங்களோட பேஷனுக்காக எதை வேணால் இழக்க ரெடியாக இருந்தீங்கன்னா வருங்காலத்தில் உங்கள் பேஷன் உங்களுக்காக எதை வேணால் கொடுக்குறதுக்கு ரெடியாக இருக்கும் கைஸ். நீங்கள் அதை மட்டும் என்றைக்கும் மறக்காதீங்க. யா கைஸ், அண்ட் தமிழ்ஸை பார்த்துட்டு உள்ளே வந்த உங்களுக்கானது சொல்லிடுறேன் கைஸ். யா, இன்றைக்கி இருக்க சுச்சுவேஷனில் நீங்கள் வேர்ல்டில் இருக்க ஒரு பெரிய கம்பெனிஸ், அதாவது டாப் 15 கம்பெனிஸ் எதுன்னு எடுத்து பார்த்தாலும் அதில் கன்ஃபார்ம் கூகுள், ஆப்பிள்
IBM இந்த கம்பெனிஸ்லாம் இருக்கும். அண்ட் இன்னும் ஒரு 15 கம்பெனிஸ் இருக்குது. அதெல்லாம் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன், நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்துக்கலாம் கைஸ். அண்ட் இந்த மாதிரி இருக்க பெரிய பெரிய கம்பெனிஸில் இருக்கிற 30% எம்ப்ளாயிஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா டிகிரி இல்லாதவங்க தான் கைஸ். அவங்க கம்பெனியில் அவங்கள பொறுத்த வரைக்கும் டிகிரி சர்டிஃபிகேட் வேஸ்ட்னு அவங்களுக்கு நல்லாவே தெரியும். அண்ட் நான் வேஸ்ட்டுன்னு சொல்கிறேன், நீங்கள் யாரும் கஷ்டப்படாதீங்க கைஸ். பட் நான் இருக்கிற உண்மையை தான் சொல்கிறேன். அவங்கள பொறுத்த வரைக்கும் இன்டர்வியூ வைப்பாங்க. அண்ட் அதில் நமக்கு அந்த நாலேஜ் இருக்கா, அந்த ஸ்கில் இருக்கா அப்படின்றத டெஸ்ட் பண்ணுவாங்க. இருந்துச்சுன்னா நம்மளுக்கு வேலைக்கு எடுத்துப்பாங்க. பட் இதெல்லாம் நான் ஈஸி தானடா அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அங்கே தான் கைஸ் நீங்கள் ரொம்ப பெரிய தப்பு பண்ணுறீங்க. எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா கூகுளுக்கு ஒரு வருஷத்துக்கு 2 மில்லியன் ரெஸ்யூம்ஸ் அனுப்புகிறாங்க. ஆனால் அதில் எத்தனாயிரம் பேர் வேலைக்கு போகிறாங்க? வெறும் 10,000 பேர் தான் வேலைக்கு எடுக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு தேவையான ஸ்கில் பர்சன்ஸ் எப்படிப்பட்டவங்க அப்படின்றத நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. அப்படின்னா நீங்கள் உங்களோட பேஷனுக்காக நீங்கள் எதை வேணால் இழக்க ரெடியாக இருக்கணும். அண்ட் நீங்கள் அதுக்கான டெடிக்கேட்டட் பர்சனாக இருக்கணும். அண்ட் அப்போ மட்டும் தான் உங்களால் அந்த ஃபீல்டில் ஷைன் பண்ண முடியும். சரிடா, நீ சொல்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் கம்பெனியாக இருக்குது, எல்லாம் UK அமெரிக்கா இப்படி தான் இருக்குது, எதுவுமே இந்தியாவில் இருக்கிறது நீங்கள் சொல்லலையே அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, கைஸ் அதுக்கும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் ஜோவோ கம்பெனி கேள்விப்பட்டிருப்பீங்க. அது ஒரு IT கம்பெனி தான். அவங்கள எல்லாருக்கும் தெரியும், ஃபெமிலியரான கம்பெனி தான் கைஸ். அவங்க இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஐ திங்க் ஒரு 10 இயர்ஸாக நினைக்கிறேன், இல்லைனா 5 இயர்ஸாகவும் நடந்துட்டுருக்கு. அவங்க ஜோவோ யூனிவர்சிட்டின்னு ஒரு யூனிவர்சிட்டியாக வச்சுருக்காங்க. அங்கே படிக்கிற எந்த ஸ்டூடெண்ட்ஸுக்குமே காசு கிடையாது. அங்கே நீங்கள் 12th முடித்த உடனே நீங்கள் அப்ளை பண்ணலாம், அதுக்கு நீங்கள் சேர முடியும். அண்ட் நாங்கள் 18 மந்த் தான் நினைக்கிறேன். அங்கே வந்து 18 மந்த் கோர்ஸ் தான் ஆக்சுவலாக அது. அங்கே என்ன சொல்லி தராங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு IT கம்பெனிக்கு என்ன விஷயம் தேவையோ, அதாவது ப்ரோக்ராமிங் ஸ்கில்ஸ், அல்காரிதம்ஸ் எப்படி எஃபிஷியண்ட்டாக எழுதுறது, அண்ட் அதை எப்படி ப்ரோக்ராம் பண்ணுறது அப்படின்ற அந்த ப்ரோக்ராமிங் ஸ்கில்ஸை மட்டும் தான் அவங்க சொல்லித்தராங்க. கைஸ் அதுக்கு அவங்க மந்த்லி ஸ்டைஃபன் தராங்க. அண்ட் அந்த ஸ்டைஃபன் எவ்வளோன்னு எனக்கு வந்து சரியாக தெரியல. ஐ திங்க் இட்ஸ் 12,000 or 18,000 சம்திங் கைஸ். அண்ட் அது முடித்ததுக்கப்புறம் அவங்கள வேலைக்கு எடுத்துக்கிறாங்க. அண்ட் ஏன் இப்படி பண்ணுறீங்க நீங்கள் கேட்கும்போது அவங்க சொன்னது ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சு. ஏன்னா அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, எங்களுக்கு தேவையான ஸ்கில் பர்சன்ஸை எந்த ஒரு காலேஜும் க்ரியேட் பண்ணலை. அவங்க ரெடி பண்ணது எல்லாருமே சர்டிஃபிகேட்ஸ் அண்ட் டிகிரி ஹோல்டர்ஸை மட்டும்தான் அவங்க ரெடி பண்ணியிருக்காங்க. எங்களுக்கு தேவையானவங்க அவங்க கிடையாது, எங்களுக்கு தேவையானவங்க ஸ்கில்டு பர்சன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தேவையான ஸ்கில் பர்சன்ஸை க்ரியேட் பண்ணி அவங்களே வேலைக்கு ஆள் எடுத்துக்கிறாங்க. இது கேட்கும்போது எனக்கே ஒரு நிமிஷம் அப்படியே அமைதியாகிட்டேங்க. சரி ஓகே டாடே, இப்போ என்ன தான் நீ ஃபைனலாக சொல்ல வர, இதுக்குள்ளே என்ன வழி அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்கன்னா, நான் சிம்பிளாக சொல்கிறேன் கைஸ். கண்டிப்பாக உங்களுக்குன்னு ஒரு பேஷன் கன்ஃபார்ம் உங்களுக்குள்ளே இருக்கும் கைஸ். அது என்னதுன்னு கண்டுபிடிங்க. நீங்கள் அதுக்காக டெடிக்கேட்டடாக ஒர்க் பண்ணுங்கள். கன்ஃபார்ம் உங்களுக்காக அந்த பேஷன் ஒர்க் பண்ணும் ஒரு நாள். அண்ட் கைஸ், நம்ம எஜுகேஷன் சிஸ்டத்தை எப்படி நம்ம ஓவர் கம் பண்ணி வருதுன்னு என்னால் முடிஞ்ச ஒரு சின்ன டிப்ஸ் தரேன் கைஸ். எக்ஸாம்பிளுக்கு என்ன எடுத்துக்கோங்க. நான் ஒரு CSE ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட் கைஸ். அண்ட் எனக்கு பிடிச்சது பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ். அண்ட் மை பேஷன் பார்த்தீங்கன்னா ஹேக்கிங் தான் கைஸ். மை பேஷன் இஸ் ஹேக்கிங். ஓகே கைஸ். அண்ட் இப்போது எனக்கு ஃபிசிக்ஸ் இருக்குது. எனக்கு ஃபிசிக்ஸில் மேக்னெட்டிக்ஸ் பற்றி ஒரு சப்ஜெக்ட் வருது, செமிகண்டக்டர்ஸ் பற்றி ஒரு சப்ஜெக்ட் வருது, அண்ட் அதில் ஸ்டாலிட் ஸ்டேட்லாம் வருது. ஸோ இதெல்லாம் என்னது அப்படின்னு நான் படிக்கும்போது நான் எதை அதிகமாக சூஸ் பண்ணி கான்செப்ட் படிப்பேன்னா, நான் ஆக்சுவலாக படிக்க மாட்டேன், அது நல்லா புரிஞ்சுப்பேன் ஆக்சுவலாக அங்கே என்ன நடக்குது அப்படின்றத. அப்படி நான் இன்ட்ரெஸ்ட்டாக எதை எடுத்து படிப்பேன்னு கேட்டிங்கன்னா, மேக்னெட்டிக் சப்ஜெக்ட் எடுத்தேன்னா அதில் கடைசியில் ஒரு பக்கத்தில் கொடுத்துருப்பாங்க எப்படி CD-ROMல மேக்னெட்டிக் டேட்டாவை ரைட் பண்ணுது, ரீட் ஆகுது, இதுக்கு யூஸ் பண்ணுற மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டிஸ் என்னது அப்படின்றத கொடுத்துருப்பாங்க. அது மட்டும் இல்லை கைஸ், அந்த ஃபிசிக்ஸில் இருக்க எல்லாமே நமக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் கூட சம்மந்தப்பட்டது தான். லைக் குவாண்டம் கம்ப்யூட்டிங் எல்லாமே நமக்கு சம்மந்தப்பட்டது. பட் அவங்க பண்ண ஒரே தப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, அவங்க வேறு ஒரு ஃபார்மில் கொடுத்துட்டாங்க. நமக்கு தேவையான ஃபார்முக்கு நம்ம மாற்றி புரிஞ்சுக்க வேண்டியது நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் கைஸ். பட் நம்ம புரிஞ்சுக்கிட்டு தான் ஆகணும், ஏன்னா அவங்க கொடுக்கல. ஸோ அப்போ நம்ம தான் புரிஞ்சுக்கிட்டு ஆகணும். அண்ட் எக்ஸாம்பிளுக்கு இன்னொன்று எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஃப்ளாப்பி டிஸ்க்ஸ் பற்றிலாம் உண்மையிலே ஃபிசிக்ஸில் தெளிவாக கொடுத்துருக்காங்க. பட் அவங்க அதை வேற ஒரு ஃபார்மில் கொடுத்துட்டாங்க. நம்ம புரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்குது. அண்ட் முக்கால்வாசி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரும் நீங்கள் பண்ணுற பெரிய தப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, லோக்கல் ஆத்தர் புக்ஸ். எஸ் கைஸ், ஐ எம் ரியலி சாரி. நீங்கள் வந்து பாஸ் பண்ணுறதுக்கு அதை படிக்கலாம், தப்பு கிடையாது. பட் கற்றுக்கிறது நீங்கள் அதை படிக்கிறது சுத்த வேஸ்ட்டு கைஸ். நான் அதை உண்மையாலே தான் சொல்கிறேன் கைஸ். ஏன்னா நமக்கு இருக்கிற ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயுமே 5 சாப்டர்ஸ் தராங்க. அண்ட் மேக்ஸிமம் ஒரு 6 or 5 சாப்டர்ஸ்னு வச்சுக்கோங்க. அதில் இருக்க ஒவ்வொரு சாப்டருக்குமே நிறைய அர்த்தங்கள் உள்ளே இருக்குது. அண்ட் அது எல்லாமே வந்து நம்ம கம்ப்யூட்டர் சயின்ஸ் நீங்கள் படிக்கிற ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் வந்து கனெக்டடாகி தான் இருக்குது. பட் நம்ம அதை புரிஞ்சுக்கிறதுக்கு கஷ்டம். ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒரு சிவிலுக்கும் அதே சப்ஜெக்ட் தான் அவங்க தந்திருக்காங்க,
ஒரு சிஎஸ்சி ஸ்டூடெண்ட்டான எனக்கும் அதே சப்ஜெக்ட் தான் கொடுத்தாங்க. அண்ட் மெக்கானிக்கல் ஸ்டூடெண்ட்டான அவனுக்கும் அதே சப்ஜெக்ட் தான் கொடுத்துருக்காங்க. நாங்கள் எல்லாருமே வந்து எங்களுக்கு தேவையான ஃபார்முக்கு தான் அவங்க கொடுத்துருக்கணும். ஆக்சுவலாக எங்களுக்கு அப்போ தான் அது புரியும். எங்களுக்கு அப்போ தான் அதோட யூசஸ் அண்ட் அப்ளிகேஷன்ஸ் எங்களுக்கு புரியும். பட் அவங்க அதோட ஃபார்ம்லேயே கொடுத்துட்டாங்க. ஸோ அதனால் எங்களுக்கு கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு டஃப்பாக இருக்குது. நீங்கள் எங்களுக்கு புரிகிற ஃபார்ம்லேயே கொடுத்துருந்தாங்கன்னா எங்களுக்கு மேபி ஈஸியாக புரிஞ்சிருக்கலாம். அண்ட் அவ்வளோதான் கைஸ். இந்த வீடியோ வந்து ரொம்ப லாங்காக போயிட்டுருக்கு. ஆக்சுவலாக நான் வந்து அடுத்த வீடியோவில் ஹேக்கிங் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணி நீங்கள் ஈஸியாக பாஸ் ஆகலாம் எக்ஸாம்ஸில் அப்படின்றத பற்றி ஒரு சின்ன இன்ட்ரோ மாதிரி நான் கொடுக்குறேன். அண்ட் கடைசியாக இப்போ என் ஃப்ரெண்ட்ஸ்க்கான மெசேஜ் அண்ட் என்ன சொல்கிறதுரா, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருங்க, வீட்லேயே இருங்க. அண்ட் வெளியே போகாமல் கொஞ்சம் பத்திரமா இருங்க வீட்லேயே. உண்மையிலே லீவ் வந்து ரொம்ப நாள் கொடுத்துட்டாங்க. குவாரண்டைன் டேஸ்லாம் ரொம்ப போராக போய்ட்டுருக்கு ஆக்சுவலாக. அண்ட் காலேஜ் திறந்தாவது ஜாலியாக இருக்கும். கூட எப்பயும் 2 பேர் சண்டை போடுறதுக்கு இருப்பானுங்க. அண்ட் கூட என் 2 ஃப்ரெண்ட்ஸ் என்னை கலாச்சிக்கிட்டே என்னை பார்த்துக்கிறதுக்கு எப்பயுமே கூட இருப்பானுங்க. அண்ட் சஞ்சய் எப்படி சொல்ல வேணாம், என்னோடய க்ரைம் பார்ட்னர் என் கூடயே இருப்பான். அண்ட் ஜாலியாக வீட்டுக்கு போகும்போது கை காட்டுறதுக்கு என்னோடய பெஸ்டீஸ்லாம் இருப்பாள். என் பெஸ்டி இருப்பாள் எப்பயும். அண்ட் எல்லோரும் நான் மிஸ் பண்ணுறேன் கைஸ். உண்மையாலே லவ் யூ கைஸ். காலேஜ் திறந்தோடனே மீட் பண்ணலாம். அண்ட் டாடா கைஸ். நெக்ஸ்ட் வீடியோக்காக வெயிட் பண்ணிட்டுருங்க. கன்ஃபார்ம் போடுறேன் அடுத்த வீடியோவை.